என்னதான் விடாமுயற்சி அது இதுன்னு சொல்லிட்டு 4-5 படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி பெஸ்டா அது இது நடிச்சாலும் எதுவுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து உட்காந்து பாக்குறதுல வேஸ்ட் ப்ரோ. இந்த படத்தோட ஒன்லைன் வந்து பாத்தீங்கன்னா அப்பா பையனுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்கான ஒரு லவ், அந்த லவ் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் பண்ணிட்டாப்ல ஆதிக்கு. அந்த பிரசன்டேஷன் பண்ணதோட மட்டும் இல்லாம தளபதி ஃபேன்ஸை நாங்க என்ஜாய் பண்றோம், தலை ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவாங்க. அதெல்லாம் யாருங்க, நம்ம ஊருக்காருங்க என்ஜாய் பண்ணுவாங்க அவ்வளவுதாங்க. ரெஃபரன்சஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த கேமியோஸ்லாம் இருக்குல்ல, அது அதிகமா இருக்கா இல்ல தேவையான அளவு தான் இருக்கா ப்ரோ? ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு ப்ரோ. வந்து இங்க எப்படி இருந்ததுன்னா வந்து இல்ல டயலாக் ரெஃபரன்சஸும் இருந்துச்சு இல்லையா? அதனால கேக்குறேன். டயலாக் எல்லாமே அவரோட ஒரிஜினல் லைஃபோட டயலாக்ஸ், எதுவுமே படத்துக்காக இல்ல. அவர் வந்து எது ஃபேன்ஸ் எனக்கு வேணாம்னு சொன்னாரோ, பார்ட்டிஸவே வந்து பாத்தீங்கன்னா வேணாம்னு சொன்னவரு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுக்காகவே தனக்காகவே வந்து பாத்தீங்கன்னா யாரு எனக்காக வந்து உயிரை கொடுக்க வேணாம், உயிரை கொடுக்குறது எனக்கு எதை கொடுக்குற மாதிரி அப்படின்றதெல்லாம் வந்து டைரக்டா ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஓப்பனா அந்த மாதிரிலாம் டயலாக்லாம் வந்து சொல்லிட்டு வராங்கடா, படமா வாருங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க, படமா பாருங்க, ஆனா ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட், ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்றதா படத்துல இருக்க கதையே அதுதான். அவர் ரியல் லைஃப்ல சொல்ல வர கதை அதுதான்.